ரீசெண்ட் டேஸாக எல்லா கல்யாண வீட்லேயும் வெஜ் மட்டன் பிரியாணின்னு இந்த பலாப்பழ பிரியாணி செய்கிறாங்க. பலாப்பழ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம், திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் ஜீவ்ஸ் வ்ளாக்ஸ். பலாப்பழ பிரியாணி இந்த மாதிரி பிஞ்சு பலாப்பழத்தில் தான் செய்யணும். அப்போ தான் மட்டன் டேஸ்ட் அப்படியே இருக்கும். வெளியில் இருக்க இந்த ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு பாயில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஆஸ் யூஷுவல் பிரியாணி செய்கிற மாதிரி குக்கரில் ஆயில், நெய், ரா ஸ்பைசஸ், கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, கொஞ்சமா தயிர், ஹாஃப் லெமன் ஜூஸ், அப்புறமா வேக வச்சு வச்சிருந்தா இந்த பலாப்பழத்தை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருந்தேன். அதுக்கு 6 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம அரிசியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி பதம் இருக்கும்போது குக்கரை மூடி அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா வாவ், ரியலாக மட்டன் பிரியாணி டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் கொஞ்சம் கூட உடையவே இல்லை, அடி பிடிக்கவும் இல்லை. ஃபர்ஸ்ட் எங்கள் அக்கா கிட்ட தான் டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். அவள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. ஜோதி, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. செம்ம டேஸ்ட், அடிபொலி.